இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பேதுரு இயேசு கிறிஸ்துவை எதற்கு மறுதலித்தார்? வாட் led பீட்டர் டு deny ஜீசஸ்? இதுல 6 விஷயங்களை நம்ம பாக்குறோம். ஏன்னா அவர் இயேசு கூடவே இருந்தார் இல்லைங்களா? ரொம்ப ரொம்ப இம்பல்சிவா இருக்கிறாரு, ரொம்ப உற்சாகமா இருக்கிறாருங்க. ஆனா இந்த ஒரு சமயத்துல நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவ தெரியாதுன்னுறாருங்க. சோ எதனால அதை சொல்றாரு அப்படின்றத நம்ம ஆழமா கவனிக்கலாம். ஏன்னா இந்த ஒரு சிச்சுவேஷன் நம்மளுக்கு கூட வரலாங்க. எந்த சூழ்நிலையில அது அவர் சொன்னார் அப்படின்றத நம்ம கவனிக்கலாங்க. முதலாவது பயம். யாரின் மேல பயம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அங்க சுற்றி இருந்த ஜனங்களை பார்த்து அவருக்கு பயம் வந்துச்சு இல்லைங்களா? சோ அவங்க என்ன பண்ணுவாங்களோ, இயேசுவை போல அவரையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் அவருக்கு வந்துச்சு. இதனாலதான் அவர் மறுதலிக்கிறாருங்க. இது ஒரு முக்கியமான காரணம் இல்லைங்களா? மத்தேயு 26ஆம் அதிகாரம் 69, 70ல இது வருதுங்க. மேத்யூ சாப்டர் 26, 69 and 70ல. அந்த தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயன் ஆகிய இயேசுவுடனே கூட இருந்தாய் என்றாள். அதற்கு அவன், நீ சொல்கிறது எனக்கு தெரியாது என்று எல்லோருக்கும் முன்பாக மறுதலித்தான். பாத்தீங்களா என்ன சொல்றாரு? நீங்க என்ன சொல்றீங்கன்னே தெரியல, நீயும் இயேசு கூட இருந்தவன் தானே அப்படின்ட்டு கேக்குறாங்க. ஆனா இவரு ஸ்ட்ராங்கா, இல்ல நீங்க என்ன பேசுறீங்கன்ட்டு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி மறுதலிக்கிறாருங்க. ஏன்னா பயம் வந்துச்சுங்க. ஒண்டியா இருக்கிறாரு, கூட யாருமே சீஷருங்க இல்ல. இவர் தூரத்திலேயே பின் தொடர்ந்து வராரு. அங்க இருக்கிற ஜனங்க இவரை கொஸ்டின் பண்ணும்போது அவர் ஒரு மாதிரி ஆயிட்டாருங்க. இப்ப நம்மளையும் புடிச்சிட்டு உள்ள போட்டா என்ன வருது, அவரோட லைஃப் பத்தி யோசிக்கிறாரு, சேஃப்டி பத்தி யோசிக்கிறாரு. இவ்வளோ விஷயங்கள் மைண்ட்ல ஓடிட்டு இருக்குது. சோ தெரியாதுன்னுறாருங்க. லூக்கா 22ஆம் அதிகாரம் 54ல இருந்து 57 வரைக்கும் அதை நம்ம பார்க்கலாங்க அந்த சுச்சுவேஷனை. லூக் சாப்டர் 22, 54 to 57. அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய்விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது பேதுரும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவன் நெருப்பண்டையில் உட்கார்ந்திருக்க கண்டு அவனை உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தான் என்றாள். அதற்கு அவன், ஸ்திரீயே, அவனை அறியேன் என்று மறுதலித்தான். பாத்தீங்களா? எனக்கு தெரியாது, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி மறுதலிக்கிறாருங்க இல்லைங்களா? இயேசு முன்கூட்டி சொன்னது இங்க நிறைவேறுது. ஆனா மறுதலிக்கிறாரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பயம்தான் மேஜரான ரீசன். இதுல இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பயத்தினால நம்மளுடைய விசுவாசத்தை நிறைய சமயத்துல நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுகின்ற சுச்சுவேஷன் வருது. நிச்சயமாக நம்ம லைஃப்ல வந்திருக்குதுங்க. இல்லன்ட்டு யாருமே சொல்ல முடியாது. நம்மளுடைய வேல்யூஸை காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி ஆயிடுங்க. ஜனங்களை திருப்தி பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருங்க. நம்ம என்ன பண்ணுங்க, பயப்படக்கூடாது இல்லைங்களா? சோ இதை நம்ம கத்துக்கலாங்க. பீப்புளோட ஒப்பீனியன்ஸ் நம்மளோட டிசிஷன்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம அலோவ் பண்ணக்கூடாது இல்லைங்களா? 100 விதமான ஒப்பீனியன்ஸ் இருக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஆபீஸ்ல இருக்கோம்னு வச்சுங்களேன், அவங்களோட ஒப்பீனியனே வேற மாதிரி இருக்கும். நம்ம பைபிள் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து, தேவனோட கண்ணோட்டத்துல இருந்து விஷயங்களை பார்ப்போம். அவங்க உலகத்தரமா பார்ப்பாங்க. அப்போ எல்லாரும் அதை செய்யும் போது நான் மட்டும் ஏன் டிஃப்ரெண்டா திங்க் பண்ணோம், என்னை ஒரு மாதிரி தவறா நினைப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன நினைக்க கூடாதுங்க. அவங்க நம்மளை கண்ட்ரோல் பண்ண விடக்கூடாது. நம்ம நம்மளோட ஒப்பீனியன்ல ஸ்ட்ராங்கா நிக்கணும். சத்தியத்துக்காக உறுதியா நிக்கணுங்க. ஈவன் தோ சுச்சுவேஷன் அன்கம்ஃபர்டபுளா இருந்தா கூட நம்ம சத்தியத்துக்காக உறுதியா நிக்கணும். இதை இதுல இருந்து நம்ம கத்துக்கலாங்க. பேதுரு அன்கம்ஃபர்டபுள் ஆயிட்டாரு இல்லைங்களா? ஒண்ணு நம்ம நினைவு கூறணும், தேவனுக்கு பயந்தா வச்சுங்களேன், மனுஷனை பயப்பட தேவையில்லை இல்லைங்களா? தேவன் மேல இருக்கிற பயம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா நம்ம மனுஷரை பயப்பட வேண்டியது அவசியம் இல்லைங்க. டெய்லி நம்ம இதை பிராக்டிஸ் பண்ணுங்க, இந்த கரேஜ் இல்லைங்களா? சின்ன சின்ன சுச்சுவேஷன்ல கூட நம்ம சத்தியத்துக்காக உறுதியா நின்னோம்னு வச்சுங்களேன், பெரிய விஷயம் வரும்போது நம்ம பயப்பட மாட்டோம். இது எல்லாமே இந்த ஒரு சம்பவத்துல இருந்து நம்ம கத்துக்கலாம். 2வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவர்கிட்ட கொஞ்சம் ஓவர் கான்பிடன்ஸ் இருந்துச்சுங்க இல்லைங்களா? அவரே என்ன நினைச்சிட்டாருங்க, மத்தவங்க மாதிரி நான் இல்ல. நிறைய இடத்துல அவர் கொஞ்சம் ஓவர் கான்பிடன்ஸா வார்த்தையை விடுறாரு. இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது, எல்லாரும் உங்களை விட்டு போலாம், ஆனா நான் உங்களை விட்டு போவே மாட்டேன், மரணம் வந்தா கூட நான் உங்களை விட்டு போக மாட்டேன்ட்டாருங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 33ல இருந்து 35 நம்ம பார்க்கலாம். மேத்யூ சாப்டர் 26, 33 to 35. அதற்கு பேதுரு, மற்ற பின்பற்றவர்கள் எல்லோரும் உம்மிடம் கொண்டுள்ள நம்பிக்கையை இழந்தாலும் நான் ஒரு பொழுதும் நம்பிக்கை இழக்க மாட்டேன். பாத்தீங்களா? மத்தவங்க நம்பிக்கை இழக்கலாம்,
நான் நம்பிக்கை இழக்க மாட்டேன். இயேசு அவனிடம், உண்மையிலே நான் உனக்கு சொல்கின்றேன், இன்றிரவு சேவல் கூவுவதற்கு முன் நீ என்னை யாரென்று தெரியாதென்று 3 முறை மறுதலிப்பாய் என்றார். பாத்தீங்களா? நீ 3 தடவை வந்து என்ன மறுதலிப்ப அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. இப்ப இயேசு சொன்ன வார்த்தையில நம்பிக்கை வைக்கணும் இல்லைங்க. அவரு என்ன நினைக்கிறாரு? இல்ல, நான் அப்படி பண்ணவே மாட்டேன். இயேசுவோட வார்த்தையின் மேல கூட அவருக்கு வந்து ட்ரஸ்ட் இல்ல பாருங்க. அவர் வந்து சுயத்துல சாடுறாரு. இங்க என்ன சொல்றாருங்க? அதற்கு பேதுரு, நான் உம்மோடு இறக்க நேரிட்டாலும் உம்மை தெரியாதென்று ஒருபொழுதும் சொல்ல மாட்டேன் என்றார். மற்ற சீஷரும் அதையே சொன்னார்கள். மற்றவங்களும் வந்து இவர் சொன்ன பின்பு அதே சொல்றாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு? மரணம் வந்தா கூட நான் வந்து உங்களை மறுதலிக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. சுயத்துல சாராரு பாருங்க இல்லைங்களா? அவரோட செல்ஃப் கான்பிடன்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஸ்பிரிச்சுவலா அவர் வந்து வீக் பண்ணிச்சுங்க. எப்போ வந்து நம்ம சுயத்துல ரொம்ப வந்து சாடுறோமோ, ஆவிக்குரிய விஷயத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆக முடியாது. இதுதான் வந்து உண்மைங்க. தேவன் என் கூட இருக்கிறாரு. தேவன் என்னை பலப்படுத்துவார். தேவன் என் கூட இருந்தாதான் நான் இதை வந்து செய்ய முடியும். தேவன் இல்லைன்னா நான் ஒண்ணும் கிடையாதுன்ற அந்த ஒரு சார்புல நம்ம இருந்தோம்னு வச்சுங்களேன், நம்ம ஸ்பிரிச்சுவலா வந்து ஸ்ட்ராங் ஆகும். என்னால முடியும். என்னால முடியாத காரியம் என்ன அப்படின்ற அந்த தாட்ல இருந்தோம்னு வச்சுங்களேன், நிச்சயமா ஸ்பிரிச்சுவலா நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆக முடியாது. மார்க் 14ஆம் அதிகாரம் 29ல இருந்து 31 நம்ம பார்க்கலாங்க. மார்க் சாப்டர் 14, 29 to 31. அதற்கு பேதுரு, உமது நிமித்தம் எல்லோரும் இடறல் அடைந்தாலும் நான் இடறல் அடைய மாட்டேன். பாத்தீங்களா? மத்தவங்க இடறல் அடைந்தாலும் நான் இடறல் அடைய மாட்டேன் என்றாரு. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த ராத்திரியிலே சேவல் 2 தரம் கூவதற்கு முன்னே நீ 3 தரம் என்னை மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். அதற்கு அவன், நான் உம்மோடே மரிக்க வேண்டியதாய் இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியாய் சொன்னான். எல்லோரும் அப்படியே சொல்றார். எப்படி சொல்றாருனாக்கா, உறுதியா சொல்றாருங்க. செத்தாலும் உங்களை நான் மறுதலிக்க மாட்டேன் அப்படின்றாருங்க. இயேசு சொன்ன வார்த்தையை வந்து புறம்பே தள்ளிட்டாரு. சுயத்துல சார்றாருங்க. சுயத்துல சார்ந்தது வந்து முக்கியமான ஒரு ரீசன்ங்க. ஸோ இதுல இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து சுயபலத்தின் மேல சாரக்கூடாது. நம்மளுடைய உணர்ச்சிகள் மேல சாரக்கூடாதுங்க இல்லைங்களா? இம்பல்சிவா இருக்கக்கூடாதுங்க. நிதானமா இல்லைங்களா, தெளிந்த புத்தி உள்ளவர்களா நம்ம வந்து ரியாலிட்டியை வந்து பார்க்கணும் இல்லைங்களா? ரியாலிட்டி செக்ன்ட்டு ஒண்ணு இருக்குது. யதார்த்தம் நம்ம லைஃப்ல என்னான்ட்டு. நான் அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன்ட்டா நிச்சயமா முடியாது. ஆனா தேவன் கூட இருந்தா பண்ணலாங்க. நம்ம சுயத்துல நிச்சயமாக முடியாதுங்க. தேவனோட சித்தம்ன்ட்டு ஒன்று இருக்குது. 2வது வந்து ஸ்பிரிச்சுவல் ப்ரைடு வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும். இப்ப பேதுருக்கு அந்த எண்ணம் இருக்குது இல்லைங்களா? மற்றவங்க எப்படியோ எனக்கு தெரியாது. நான் உங்களை விட்டு போக மாட்டேன்றாருங்க. அப்படின்னா என்ன? அவரை வந்து முன்னிலைப்படுத்துறாருங்க. நான் மத்தவங்க மாதிரி இல்ல இல்லைங்களா? நான் உங்களுக்கு வந்து உண்மையா இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரைடு வெளியே வருது. நம்மளுக்கு கூட நிறைய தடவை அந்த ப்ரைடு வந்துருந்தோங்க. நான் மத்தவங்க மாதிரி இல்ல. தேவன் வந்து என்ன ஸ்பெஷலா வச்சிருக்கிறாரு. எனக்கு இந்த கனிகள் கொடுத்திருக்கிறாரு. என்கிட்ட இந்த டேலண்ட் இருக்குதுன்ட்டு. இதனாலதான் ஒருத்தர் வந்து இனாங்க அழியுறதுங்க. இந்த ப்ரைடு எப்போ வருதோ நெக்ஸ்ட் டேவே வந்து என்னங்க நம்ம வந்து கீழே விழுறோம்னு அர்த்தம். எப்பவுமே அம்பலா இருக்கணுங்க இல்லைங்களா? எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஃபேத்ல. அந்த அம்பிள்னஸ் தான் வந்து நம்மள ரொம்ப ஸ்ட்ராங்கான மனுஷனா மாற்ற முடியும். ரெகுலரா வந்து நம்மளுடைய வீக்னஸஸ வந்து நம்ம எக்ஸாமின் பண்ணணும். நம்ம கிட்ட இருக்கிற வீக்னஸ் என்ன? ப்ரைடு இருக்குதா என்கிட்ட? ரொம்ப ஜெலசி இருக்குதா என்கிட்ட? என்கிட்ட பொறாமைப்படுற எண்ணம் இருக்குதா? என்கிட்ட வந்து மத்தவங்கள தவறா பார்க்குற கண்ணோட்டம் இருக்குதா? இந்த மாதிரி எக்ஸாமின் பண்ணிட்டே இருக்கணுங்க நம்மளோட ஹார்ட். அப்போ வந்து இந்த ப்ரைடு வந்து வராது. டெய்லி தேவன் மேல டிபெண்டண்டா இருக்கணுங்க. நம்ம டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ல கூட தேவனை மட்டுமே சார்ந்து வாழும்போது நம்மளுக்குள்ள இந்த ப்ரைடுன்றது வராதுங்க. இந்த மாதிரி பாடங்களை வந்து இந்த சம்பவத்துல இருந்து நம்ம கத்துக்கலாம். 3வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஜெபம் பண்ணலங்க அவரு. இப்ப கெத்செமனே தோட்டத்துல அவர் வந்து என்ன சொல்றாருங்க சீஷர்கள்ட்ட, என்னோட சேர்ந்து என்னங்க ஜெபம் பண்ணுங்க, விழித்திருங்க அப்படின்றாரு. ஆனா எல்லாரும் தூங்கிறாருங்க. அதுல பேதுரும் ஒருத்தர். ஒருவேளை சரிங்களா, இது வந்து ஜஸ்ட் அன் இமேஜினேஷன் தாங்க. இங்க என்ன பாக்குறோம்னாக்கா, இப்ப பேதுரு வந்து இயேசுவின் கூட உறுதியாக அந்த இடத்துல ஜெபம் பண்ணியிருந்தாருனாக்கா, மேபி இந்த ஒரு சுச்சுவேஷனை வந்து அவர் டிஃப்ரெண்டா வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாரு இல்லைங்களா? ஆனா அவர் வந்து ப்ரேயர் பண்ணலங்க. நம்ம லைஃப்ல வந்து எந்த மாதிரி டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் வரும்போதோ நம்ம ஜெபத்துல உறுதியா இருந்தோம்னு வச்சுங்களேன், அதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணலாம். ஜெபத்துல உறுதி இல்லாத மனுஷன் வந்து எந்த ஒரு ஹேர்டல்ஸையும் வந்து லைஃப்ல ஃபேஸ் பண்ண முடியாதுங்க. எந்த ஒரு கஷ்டம் வரும்போது ஃபேஸ் பண்ண முடியாது. நம்மளுக்கு டிப்ரெஷன் ஆகும், ஸ்ட்ரெஸ் வரும் இல்லைங்களா, பயம் வரும். இதெல்லாம் வந்து பேதுருக்கு அங்க வந்து நிகழ்ந்தது. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 40, 41 மேத்யூ சாப்டர் 26, 40 and 41. பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள்
நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? பாத்தீங்களா? 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? அப்படின்ட்டு கேக்குறாங்க. இப்ப என்ன பாக்குறோம்னாக்கா, பேதுருவ நோக்கி தான் சொல்றாருங்க பாருங்க. பேதுரு தான் முக்கியமான பெர்சனா இருக்கிறாரு. பேதுருவ நோக்கி தான் இந்த வார்த்தைய சொல்றாரு. நீங்கள் சோதனைக்கு உட்பட்டு போகாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனமானது. பாத்தீங்களா? ஆவி வந்து உற்சாகமா தான் இருக்குது. இவர்கிட்ட ரொம்ப உற்சாகம் இருக்குதுங்க பேதுருகிட்ட. ஆனா மாம்சம் என்னங்க வீக்கா இருக்குது. அந்த மாம்சத்தின் வீக்னஸ் தான் வந்து அவரை இயேசு கிறிஸ்துவ மறுதலித்ததுக்கு முக்கியமான காரணம். அவர் என்ன பண்ணியிருக்கணும்? உறுதியா ஜெபம் பண்ணியிருக்கணும். லேக் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ப்ரிப்பரேஷன் இல்லைங்களா? ஆவிக்குரிய ரீதியாக அவர் ப்ரிப்பேர் ஆகலங்க. நம்ம வந்து ஆவிக்குரிய ரீதியா ப்ரிப்பேர் ஆகணும் டெய்லி. எப்படி? ஜெபத்தினால, பைபிள் ரீடிங்னால இல்லைங்களா? அப்பதான் வந்து யாராவது நம்ம கிட்ட வந்து விரோதமா பேசினாலோ, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன் வந்தாலோ, ஃபேமிலியில ப்ராப்ளம் வந்தாலோ இல்லைங்களா? நம்ம மைண்ட்ல வந்து தவறான தாட்ஸ் வரும்போதோ, இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் நம்மளுக்கு வரும். அதை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண முடியும். ஒரு எதிர்ப்பை வந்து ஃபேஸ் பண்ண முடியும். இல்லைன்னா முடியாது. அதுதான் வந்து இவருக்கு இங்க நடந்துச்சு. லூக்கா 22ஆம் அதிகாரம் 45, 46. லூக் சாப்டர் 22, 45 and 46. அவர் ஜெபம் பண்ணி முடிந்து எழுந்திருந்து தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து, அவர்கள் தூக்கத்தினால் நித்திரை பண்ணுகிறதை கண்டு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். பாத்தீங்களா? சோ அங்க நம்ம வாசிக்கும் பொழுது பேதுருவை நோக்கி தான் இந்த வார்த்தையை சொல்றாரு. இங்க எல்லாரையும் நோக்கி சொல்ற மாதிரி இருக்குது. அது உண்மைதாங்க. ஆனா இவங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணல. மேபி ஜெபம் பண்ணியிருந்தா கண்டிப்பா வந்து வேற விதமா அதை ஹேண்டில் பண்ணியிருப்பாரு பேதுரு இல்லைங்களா? சோ இதுல இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ப்ரேயர் என்ன பண்ணும்னாக்கா நம்ம லைஃப்ல எந்த மாதிரி ஒரு பேட்டல் போராட்டங்களையும் ஃபேஸ் பண்றதுக்கான அந்த தைரியத்தை நம்மளுக்கு கொடுக்கும். ஏன்னா தேவன் கிட்ட நம்ம பேசும் பொழுது நம்மளுக்கு ஒரு புது பெலன் கிடைக்குது. இப்ப இயேசு கிறிஸ்து கூட நம்ம பார்க்கும் பொழுது அவரை வந்து சாவடிக்கிறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. அரெஸ்ட் பண்றாங்க, அவமானப்படுத்துறாங்க, டார்ச்சர் பண்ணதான் கூட்டிட்டு போறாங்கன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். அவர் என்ன பண்றாருனாக்கா ஜெபம் பண்றாருங்க. ஜெபம் பண்ணிட்டு அந்த பேட்டல்ல வந்து ஃபேஸ் பண்றாரு. ஒருவேளை ஜெபம் பண்ணாம போயிருந்தாக்கா அவருக்கு வேற மாதிரியான ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்திருக்கலாம். இப்ப தேவன் கிட்ட போயிட்டு அவர் ஜெபம் பண்ணதுனாலதான் அவருக்கு ஒரு விதமான பெலன் கிடைக்குதுங்க இல்லைங்களா? அவருக்கு தெரிஞ்சிச்சு இதுதான் வந்து எக்ஸ்ட்ரீமான ஒரு பாயிண்ட் அப்படின்ட்டு. ஜெபம் பண்ணிட்டு போறாரு இல்லைங்களா? ப்ரேயரை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணோம்னு வச்சுங்களேன், ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து வீக் ஆயிட்டே வரும். டே பை டே அது வீக் ஆயிட்டே வரும். கன்சிஸ்டன்டான ப்ரேயர் லைஃப் வந்து நம்ம லைஃப்ல இருக்கணுங்க. அக்கேஷனலா பண்ணக்கூடாது இல்லைங்களா? சர்ச்சுக்கு போனா வேண்டி ப்ரேயர் பண்றது, எப்பயாவது ஒரு தடவை பண்றது, 2 தடவைக்கு ஒரு தடவை, தூக்கம் வரலனாக்கா அப்போ ப்ரேயர் பண்றது, அப்படியெல்லாம் இல்லை. கன்சிஸ்டன்டா நம்ம வந்து ஹாபிச்சுவலா பண்ணிட்டே இருக்கணுங்க. தேவன்கிட்ட பேசிட்டே இருக்கணும். தேவனுக்கு பேசுறதுக்கு டைம் எல்லாம் நம்மளுக்கு தேவையில்லைங்க. ஏன்னா அவர் நம்மளுக்கு அப்பா. அப்பாட்ட பேசுறதுக்கு நம்மளுக்கு ஒரு டைம் வச்சுட்டு நம்ம போய் பேச மாட்டோம். நம்மளுக்கு பேசணும்னு தோணா நம்ம வந்து பேசலாம். அந்த மாதிரி தான் தேவன் கிட்ட நம்ம பேசணும். ஸ்பிரிச்சுவலா நம்ம வந்து அலர்ட்டா இருக்கணும்னாக்கா, நாங்க நம்ம ப்ரேயர் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய விஷயத்துல அலர்ட்னஸ் வேணும்னாக்கா ஜெபம் ரொம்ப ரொம்ப. ஏன்னா வேதம் என்ன சொல்லுதுங்க? விழித்திருங்கள். உங்க எதிராளியாக சாத்தான் என்ன பண்றான்? உங்களை விழுங்கலான்னு காத்துட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. அதனால நம்ம விழித்திருக்கிறோம்னாக்கா ஜெபத்தினாலதான் விழித்திருக்கணும் இல்லைங்களா? சோ இந்த ப்ரிப்பரேஷன் நம்மள்ட்ட இருக்கும்போது எந்த மாதிரி கிரைசிஸான சுச்சுவேஷனையும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணலாங்க. அந்த பெலன் நமக்கு ஜெபத்தின் வரவங்க சகோதர சகோதரி. 4வது விஷயம் நம்ம பார்க்கும்போது ஏன் வந்து இயேசு கிறிஸ்துவ அவர் மறுதலித்தாருனாக்கா, தவறான சூழல்ல வந்து இருந்தாருங்க. பீயிங் இன் அ ராங் என்வாயர்மெண்ட். எந்த மாதிரி சூழல்னு பாத்தீங்கன்னாக்கா, சுத்தி இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க? அவங்க மத்தியில போய் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அவங்க எல்லாம் துரோகிகள். இயேசுவ வந்து எப்படியாவது ஒழிச்சு கட்டிடணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி கும்பல்ல போய் உட்கார்ந்துன்னு இருந்தா இவருக்கு ஏதாவது கம்ஃபர்ட் கிடைக்குமா? பெலன் கிடைக்குமா? இல்ல அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்கு அவருக்கு தைரியம் கிடைக்குமா? ஒரு ஹாஸ்டைலான என்வாயர்மெண்ட்டுங்க இல்லைங்களா? எதிராளிகள் மத்தியில போய் உட்காந்துக்கிறாரு பாருங்க இல்லைங்களா? இப்ப நம்மளுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் யாருக்கு மத்தியில இருக்குது? நல்லா சபைக்கு வந்துட்டு 1 ஹவர் சப்ஜெக்ட் எல்லாம் கேட்டுட்டு வெளியே போயிட்டு தேவனுக்கு விரோதமா எல்லா செயல்களையும் பண்ணுங்கன்றவங்க கூட போய் உட்காந்துட்டு இருந்தா நம்மளுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குங்களா லைஃப்ல? இதை யோசிச்சு பார்க்கணுங்க சகோதரர். நிறைய பேர் இதோட சீரியஸ்னஸ் வந்து யோசிக்க மாட்டேன்றாருங்க. ஹாஸ்டைலான பீப்புள் கிட்ட போயிட்டு சம்மந்தம் வச்சுக்கிறாருங்க, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாருங்க, லவ் பண்றது, தவறான ஆளுங்களை வந்து லைஃப் பார்ட்னரா பிக் பண்றது, இது எல்லாமே வந்து ரொம்ப தவறான டிசிஷன் எடுக்கிறதுக்கு நம்மள வந்து கொண்டு போய் விடணும். இதுல ரொம்ப ரொம்ப எச்சரிப்பா நம்ம வந்து இருக்கணும். லூக்கா 22ஆம் அதிகாரம் 55ல, லூக் சாப்டர் 22:55ல அவர்கள் அரண்மனை முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றிலும் உட்கார்ந்த போது பேதுரும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். பாத்தீங்களா? அவங்க நடுவுல போய் உட்கார்றாரு.
வேற இடம் கிடைக்கலாம இருந்தது அவருக்கு. அவங்க நடுவுல போய் உட்கார்றாரு. ஒண்ணும் தெரியாத மாதிரி பாருங்க. எல்லாம் நெகட்டிவான பீப்புள். அங்க போயிட்டு உட்கார்ந்தா என்னங்க பிரயோஜனம் இருக்கும்? இல்லைங்களா? யோவான் 18:18 கூட நம்ம பார்க்கிறோம். அந்த ஒரு என்வாயர்ன்மென்ட் வந்து இவரோட பிஹேவியர வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இல்லைங்களா? ஒரு பயம் வந்துச்சுங்க. ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. இவர் இயேசு கூட இருந்தவரு. அவங்க எல்லாருமே வேற மாதிரி இருக்கிறாருங்க. இல்லைங்களா? அவங்களுக்கு தேவன் வழியில நடக்கணும்ன்ற ஆசைலாம் இல்ல. அவங்களோட தாட்ஸே வேற மாரி இருக்குது. இருள்ல இருக்கிற ஜனங்கள் அங்க போயிட்டு உட்கார்ந்துகிறாரு. யோவான் 18:18 குளிராய் இருந்தபடியினால் ஊழியக்காரரும் சேவகரும் நெருப்பை மூட்டி நின்று குளிர் காய்ந்து கொண்டு இருந்தார்கள். பேதுரும் அவர்களுடனே கூட நின்று குளிர் காய்ந்து கொண்டு இருந்தான். பாத்தீங்களா? அவங்க கூட போயிட்டு நின்னுட்டு அவங்க கூடவே சேர்ந்து குளிர் காய்ந்து கொண்டு இருக்கிறாரு. இது ஒரு நெகட்டிவான ஒரு என்வாயர்மெண்ட். இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய என்வாயர்மெண்ட் நம்மளுடைய பிஹேவியரையும் டிசிஷனையும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்க. எந்த மாதிரி நம்ம யோசிக்கிறோம், என்ன மாதிரி டிசிஷன்ஸ் எடுக்கிறோம், நம்மளுடைய பேட்டர்ன் லைஃப்ல நம்மளுடைய பேட்டர்ன் எல்லாமே அவங்க மாதிரி ஆயிடும். இல்லைங்களா? தவறான சூழல்ல நம்ம இருந்தா நிறைய பேரோட லைஃப் நீங்க பாத்தீங்கன்னாக்கா பசங்க ஏன் வந்து தவறான ஒரு பர்சனா வளர்றாங்கனாக்கா அவங்களோட பேரண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்திருப்பாரு. இல்லைங்களா? அவங்க வளர்ந்த அந்த இடம் அந்த மாதிரி இருந்திருக்கும். அது எல்லாமே வந்து அவங்கள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கும். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். இல்லைங்களா? நம்மளுடைய விசுவாசத்தை வந்து இது வீக்கன் பண்ணும். எந்த மாதிரி பீப்புள் கூட நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மள சத்தியத்தின் வழியில வழிநடத்தக்கூடிய சகோதர சகோதரிகள் கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணுங்க. கேர்ஃபுல்லா வந்து நம்மளோட டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். இல்லைங்களா? தவறான விஷயம் வந்து நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்க. நெட்ல நம்ம பாக்குற விஷயம், மொபைல்ல நம்ம பாக்குற விஷயம், இல்லைங்களா? ஒரு வேர்ல்டு பீப்புள் கூட ஒரு 10 நிமிஷம் நம்ம பேசணும்னு வச்சுங்களேன், அருவருப்பான வார்த்தைகள் சில பேர் பேசுவாங்க. காது கொடுத்தவே கேட்க முடியாது. அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பேசுவாருங்க. அவங்க கிட்ட போயிட்டு வந்தோம்னு வச்சுங்களேன், அது வந்து உள்ளுக்குள்ள நம்மளையும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்க. நிறைய பேர் சத்தியத்துல இருப்பாருங்க. கொஞ்சம் ட்ரிகர் ஆயிட்டாக்கா வாயில கெட்ட வார்த்தை வந்துரும். காரணம் என்னக்கா, அவங்க வந்து அந்த மாதிரி விஷயங்களால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. உடனே கையை தூக்கிடுவாருங்க அடிக்கிறதுக்கு. இயேசு கிறிஸ்துகிட்ட இருந்த அந்த ஜென்டில்னஸ் சாந்த குணம் இருக்காதுங்க. மன்னிக்கிற குணம் வராது. ஏன்னா அவங்க வந்து கம்ப்ளீட்டா எதன் மேல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்கனாக்கா இந்த மாதிரி என்வாயர்மெண்ட்ல இருக்கிறதுனால. காட்லி என்வாயர்மெண்ட்ஸை சூஸ் பண்ணுங்க. நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற என்வாயர்மெண்ட்ஸை சூஸ் பண்ணா அதுல பிரயோஜனமே இல்லை. தேவனோட பிள்ளைகள் இருக்கிற என்வாயர்மெண்ட் எங்க சமாதானமா நம்மளால இருக்க முடியுமோ, தவறுகள் இல்லாத ஒரு என்வாயர்மெண்ட் சூஸ் பண்ணி தேவனை வந்து நம்ம மகிமைப்படுத்தணுங்க. 5வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவருக்கு சடனா ப்ரெஷர் ஒரு விதமான அழுத்தம் இருந்துச்சு. இல்லைங்களா? ஏன்னா எல்லாரும் கும்பலா வந்து கொஸ்டின் பண்றாங்க. நீங்களும் அவர் கூட இருந்தவர் தானே அப்படின்னும் போது அவர் எப்படின்னாக்கா சூழ்நிலை கைதி மாதிரி ஆயிட்டாரு. இப்ப ஆமான்னு சொன்னாக்கா எல்லாரும் ஆல்ரெடி ஒரு மாதிரி இருக்கிறாருங்க வைராக்கியமா. இயேசு கிறிஸ்துவ ஒழிச்சு கட்டிடணும்ட்டு. இவரு ஆமான்னு இருந்தாருனாக்கா கண்டிப்பா இவருக்கு ஏதாவது நடந்திருக்குங்க. அப்ப இவரு என்ன பண்றாருனாக்கா சமாளிக்கிறாருங்க. இல்லைன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகணும்னு பாக்குறாருங்க. கம்ப்ளீட்டா வந்து ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷன்ல மாட்டிக்கினாரு அவரு. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 71ல இருந்து 74 வரைக்கும் நம்ம பாத்தீங்கன்னாக்கா, மேத்யூ சாப்டர் 26 71 to 74 இவர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல அவங்க கொஸ்டின் பண்ணுவாங்க. இதை நம்ம யோசிக்கணும். அவரை வந்து கேள்வி கேட்பாங்கன்ற மாதிரி அவர் திங்க் பண்ணலங்க. இல்லைங்களா? சும்மா பார்த்துட்டு போலான்ற தாட்ல அவர் உட்கார்ந்து இருந்திருக்கிறாரு. இவங்க வந்து கொஸ்டின் பண்ணவோ அவருக்கு ப்ரெஷர் ஆயிடுச்சு அந்த சமயத்துல. அவன் வாசற்படி போனபோது வேறொருத்தி அவனை கண்டு இவனும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னான். அவனோ அந்த மனுஷனை அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதளித்தான். பாத்தீங்களா? இப்ப ப்ராமிஸ் பண்றாருங்க, ஆணையிட்டாருங்க. சத்தியமா எனக்கு அவர் யாருன்ட்டே தெரியாதுன்றாருங்க. ப்ரெஷர் ஆகுது இல்லைங்களா அவருக்கு. சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை அறிவிக்கிறது என்றார்கள். பாத்தீங்களா? அவர் பேசுற ஆக்சென்ட் வந்து அந்த ஊரோட ஆக்சென்டா இருக்குதுங்க. அதை வச்சே சொல்றாங்க, நீங்க வந்து அவர் கூட இருந்தவர் தான் அப்படின்ட்டு சுற்றிலும் இருந்தவங்க சொன்னும் போது இவர் என்ன பண்றாரு பாருங்க. அப்பொழுது அந்த மனுஷனை அறியேன் என்று அவன் சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. பாத்தீங்களா? இப்போ 3வது தடவை என்ன பண்றாருங்க, அவர் ஆணையிட தொடுகிறாருங்க, சபிக்கிறாரு, ஒரு மாதிரி பேசுறாருங்க. அவர் ரூடா பேச ஆரம்பிக்கிறாருங்க, சபிக்கிறாரு. ஏன்னா அப்பதான் அவங்க வந்து நம்புவாங்க. இப்ப வந்து அவர் நார்மலா பேசியிருந்தான்னு வச்சுங்களேன், நம்பிக்கை வந்திருக்காது. அவர் ரூடா ஒரு மாதிரி பேசும்போது நான் இல்லைன்னு சொல்லும் போது அவங்களுக்கு வந்து நம்பிக்கை வர மாதிரி நடந்துக்கிறாருங்க. ப்ரெஷர் பாருங்க. ரொம்ப இம்பல்சிவா அவர் வந்து அந்த நடந்துக்கிறாருங்க. அவர்கிட்ட அந்த அமைதி போயிடுச்சு, சமாதானம் போயிடுச்சு. மார்க் 14ஆம் அதிகாரம் 77ல அப்பொழுது அவன் நீங்கள் சொல்கிற மனுஷனை அறியேன் என்று சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கினான். பாத்தீங்களா? ப்ராமிசம் பண்றாரு, சபிக்கிறாருங்க. என்ன மாதிரி சாவ விட்டுருப்பாருன்னு நமக்கு தெரியல.
பாருங்க ப்ரெஷர்ல எப்படி வந்து பிஹேவ் பண்றாருங்க. ஸோ இதுல இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ப்ரெஷர்ல நம்ம எடுக்கிற டிசிஷன் எதுவுமே வந்து நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு உதவாது. தவறான இடத்துக்கு தான் நம்மள வந்து கொண்டுட்டு போகும். இல்லைங்களா? ரொம்ப ப்ரெஷரான சிச்சுவேஷன்ல கொஞ்சம் நம்ம அமைதலா இருந்து ஜெபம் பண்ணி, அப்புறம் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கணுங்க. இவர் வந்து ஜெபமும் பண்ணல, ப்ரெஷருக்கு ஆளாயிட்டாருங்க. அவர் வந்து ப்ரிப்பேர்டா இல்லங்க இந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு. அதனால தவறான ஒரு முடிவு வந்து எடுக்குறாரு. இல்லைங்களா? நம்மளுடைய இதயத்த வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். சேலஞ்சான சிச்சுவேஷன்ல எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படின்றதுக்கு. நெறைய எக்ஸாம்பிள் இருக்குது பைபிள்ல இல்லைங்களா? அந்த மாரி ஒரு எக்ஸாம்பிள வந்து நம்ம லைஃப்ல வச்சுக்கணுங்க. ப்ரிப்பேர்டா இருக்கணும். எந்த மாரி? இன்னைக்கு நம்ம விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்துவ. நாளைக்கு நம்ம கிட்ட க்ளோஸா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸே வந்து நம்மள கேவலமா பேசுற சிச்சுவேஷன்ல கூட வரலாங்க. ஏன்னா, நம்ம வேலை செய்ற இடத்துலயும் சரி, மத்த இடங்கள்லயும் சரி, அவங்க மதத்துல வந்து அவங்களுக்கு ரொம்ப வெறி இருக்குதுங்க. நம்ம கிட்ட எதிர்க்க நல்லா பேசினாலுமே சரி, பின்னாடி வந்து அவங்க மதத்துல வந்து ரொம்ப வெறி இருக்குது அவங்களுக்கு. அது நம்மகிட்ட அவங்க காட்டுறது இல்லைங்க. ஆனா சில சமயம் வந்து இன்டைரக்ட்டா வந்து காட்டுவாங்க. ஆனா நம்ம அந்த சேலஞ்சான சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். இம்பல்சிவா நம்ம வந்து ரியாக்ட் பண்ணக்கூடாது. கொஞ்ச நேரம் பாஸ் பண்ணி திங்க் பண்ணணும். எப்படி தேவன் அந்த ஞானத்த நம்மளுக்கு குடுப்பாங்க. இல்லைங்களா? நம்ம எல்லா விஷயத்திலயும் வந்து தேவனுக்கு உண்மையா இருக்கணுங்க. நேர்மையா இருக்கணுங்க. சின்ன சின்ன டெஸ்ட் வந்து தேவன் நம்மளுக்கு குடுத்தா கூட, அதுல வந்து நம்ம உண்மையா இருந்தோம்னு வச்சுக்கங்களேன், ஒரு நாள் வந்து நம்மளுக்கு பெரிதான ஒரு பரீட்சை தேவன் வந்து குடுப்பாருங்க. ரொம்ப பெரிய டெஸ்ட் வரலாம் நம்ம லைஃப்ல. அதையும் நம்ம வந்து சமாளிக்கணுங்க. நம்ம வந்து காமா இருக்கணும். தேவன வந்து நம்பிக்கணும். அன்எக்ஸ்பெக்டடான சிச்சுவேஷன்ல கூட தேவனை வந்து நம்ம நம்பணும். அப்போ நம்ம முடிவுகளை எடுக்க மாட்டோம் இல்லைங்களா? 6வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்துவோட வார்த்தையை வந்து அவரு கவனிக்கலைங்க பெருசா. இக்னோர் பண்ணிட்டாரு. இல்லைங்களா? அத வந்து அசட்டே பண்ணிட்டாரு. இயேசு கிறிஸ்து வார்னிங் குடுக்குறாரு. நீ என்ன மறுதலிப்ப அப்படின்னும்போது அத அவரு பெருசாவே எடுத்துக்கல. அவர் என்ன நெனச்சிருக்கணும்னாக்கா, இயேசு சொன்னா அது அப்படியே நடந்துருமே. அத நான் சீரியஸா எடுத்துக்கணும் அப்படின்ற அந்த தாட்டே வரல பாருங்க. நம்ம லைஃப்ல அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தையும் நம்ம ரொம்ப ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணுங்க. இல்லன்னா நம்ம லைஃப் வந்து நல்லாவே இருக்காது. இல்லைங்களா? ரொம்ப ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். அவர் சொல்ற ஒரு வார்த்தையும் இல்லைங்களா? ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம இதயத்துல வந்து எழுதி வச்சுக்கணுங்க. லூக்கா 22ஆம் அதிகாரம் 31ல இருந்து 34 வரைக்கும். லூக் சாப்டர் 22, 31 to 34. பின் கர்த்தர் சீமோனே சீமோனே இதோ கோதுமையை களஞ்சியங்களில் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவலிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமா இருக்கின்றேன் என்றான். பாத்தீங்களா? என்ன மாதிரி வார்த்தைலாம் சொல்றாருங்க. சாவலனா கூட நான் உங்களை தான் பின்பற்றி வருவேன். உங்களை நான் வந்து டினையே பண்ண மாட்டேன் அப்படின்றாருங்க. அவர் அவனை நோக்கி, பேதுருவே, நீ என்னை அறியேன் என்று 3 தரம் மறுதலிவதற்கு முன்னமே இன்றைக்கு சேவல் கூவது என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். பாத்தீங்களா? நான் உங்க கூட தான் வருவேன். சாவானாலும் அப்படிதான்ட்டு. அப்ப இயேசு என்ன சொல்லிட்டாருங்க? தெளிவா சொல்றாரு. 3 தடவை நீ வந்து என்ன மறுதலிப்பேன்ட்டு சொன்னாரு. அது அப்படியே ஆயிடுச்சு. ஆனா இவர் அதை சீரியஸாவே எடுத்துக்கலங்க. யோவான் 13:38ங்க. ஜான் சாப்டர் 13:38ல இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்காக உன் பிராணை கொடுப்பாயோ? சேவல் கூவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். பாத்தீங்களா? நீ எனக்கு பிராணனை கொடுப்பியா? சேவல் கூவதற்கு முன்னே 3 தடவை நீ என்ன மறுதலிப்ப. இத எப்படி சொல்றாருனாக்கா, மெய்யாகவே மெய்யாகவே ட்ரூலி ட்ரூலி அப்படின்னாக்கா ஆமைன்ன்ற வார்த்தைங்க. அது அப்படியே ஆகும்ன்ட்டு. அது அப்படியே நடந்துச்சுங்க. சோ இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுடைய வார்த்தைய ரொம்ப ரொம்ப சீரியஸா நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? சோ அத வந்து புரொடெக்ட் பண்றதுக்கு தான் அந்த வார்த்தையை தேவன் நம்மளுக்கு குடுக்குறாரு. எச்சரிப்பு தராருங்க. அத சீரியஸா எடுத்துக்கலன்னு வச்சுங்களேன், நம்ம லைஃப்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். 2வது வந்து கரெக்ஷன் பண்ணும்போது நம்ம அதை இக்னோர் பண்ணக்கூடாது. இல்லைங்களா? யாராவது நம்மளுக்கு ஞானமா கவுன்சிலிங் கொடுக்கும்போது அதை வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது. தேவனோட ஆவி இருக்கிற மனிதர்கள் தான் நம்மளுக்கு வந்து நல்லது நினைப்பாங்க. உலகத்தார நினைப்பாருங்க. அதை அக்செப்ட் பண்ணணும்னு வச்சுங்களேன், நம்ம வந்து லைஃப்ல முன்னேறவே முடியாது. இல்லைங்களா? நம்ம வந்து கேட்கிற காது இருக்கணுங்க. தேவனுடைய வார்த்தையை ஒருத்தவங்க சொல்லும் போது அந்த கேட்கிற காது இருக்கணும். அதை ரெஸ்பாண்ட் பண்ணுங்க குவிக்கா. நம்ம வந்து கேட்டுட்டு கேட்காத மாதிரி இருந்தோம்னு வச்சுங்களேன், எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. இல்லைங்களா? நம்ம லைஃப்ல நிறைய ஃபெயிலியர்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். எப்ப தெரியுங்களா? தேவனுடைய வார்த்தையை வந்து முழு மனதோட நம்ம கீழ்ப்படிந்தோம்னு வச்சுங்களேன், நம்ம வந்து ஃபெயிலியர் வராதுங்க நம்ம லைஃப்ல. சக்சஸே பார்த்துட்டு இருக்கலாம். இல்லைங்களா? ரெகுலரா என்ன பண்ணணும்? தேவனுடைய வார்த்தையை நம்ம லைஃப்ல வந்து அப்ளை பண்ணிட்டே இருக்கணும். அப்போ நம்ம ஆவிக்குரிய விஷயத்துல வளரும். சரிங்களா? இல்லைன்னு வச்சுங்களேன், நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சி அடைய முடியாது.
இப்ப பேதுருவை நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அவரை வந்து ரீஸ்டோர் பண்ணிட்டாரு. நம்ம லைஃப்லயும் நிறைய தடவை வந்து பேதுருவை போல நம்ம பின்வாங்கி போயிருக்கலாம். ஆனா தேவன் நம்மளை இன்னைக்கு வரைக்கும் கைவிடலங்கோ. அது வந்து இன்னைக்கு நம்ம நினைவு கூற வேண்டும். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் இருந்தால் கூட சீக்கிரம் இன்னொரு காணொளியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றி. தேங்க்யூ so much. ஆமென்.